ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ வணக்கம். இது தனுஷ்குமார் தனுஷ் யூடியூப் சேனல், தனுஷ் தலைவா யூடியூப் சேனல். ஹாய் எல்லோரும், தீபாவளி நல்லா கொண்டாடி இருப்பீங்க. சேஃப் அண்ட் செக்யூரிட்டாக கொண்டாடி இருப்பீங்க. சேஃபாக வெடிச்சிருப்பீங்க. எல்லாம் முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி அமாவாசை, அதனால எல்லா வீட்லேயும் விரதம் இருந்து அப்பா அம்மா இல்லாதவங்க, தாத்தா பாட்டி இல்லாதவங்களுக்குலாம் படைச்சி சாப்பிட்ருப்பீங்க. ஓகே, இப்போ என்னென்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம சேனல் இப்போ ரொம்ப வியூஸ் அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால் இன்னும் மேலும் மேலும் வியூஸ் பண்ணால் மேலே ஒரு நல்ல கண்டென்ட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் ரெடி பண்ணணும்னா அது உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஆதரவும் இருந்தால் இப்போ உங்களுடைய மோஸ்ட் சப்போர்ட்ஸ் அண்ட் கிவ் அதிகமான பூஸ்ட்டு எனர்ஜியும் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றும் பெல் வைக்கனா யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஆலில் போட்டுட்டு எல்லோரும் எனக்கு இந்த வீடியோஸை பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 வீடியோ இல்லை 3 வீடியோ பார்க்குறேன். ஏன்னா அதிகபட்சம் 3 வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 2 வீடியோ போட பார்க்குறேன். ஏன்னா சம் ஹெல்த் இஷ்யூஸ் எனக்கு இருக்கிறதுனால இப்போதைக்கு கொஞ்சம் முடியாமல் போகுது. அதனால் நீங்கள் எந்த வசனம் மட்டுக்கோங்க. இன்றைக்கி ஒரு சின்ன கதை மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னென்னா, இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு மனித தாத்தா வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஒரு கடை வச்சுருப்பார். அவர் கடைக்கு போய் கேட்பார், ஒரு பட்டர் மாஸ்டர் எடுத்து கொடுப்பா எவ்வளோன்னு. எனக்கு அந்த கடைக்காரன், ஐயோ எப்போ பார்த்தா பெட்டர் மார்க்ஸ் லைட்டே வாங்குறியே, நிறைய லைட்லாம் வந்துட்டுருக்கு, அதெல்லாம் வாங்க மாட்டேன்னு கேட்பான் அந்த கடைக்காரன். இல்லைப்பா, நான் அப்போலேருந்து இப்போயும் பெட்டர் மார்க்ஸ் லைட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் பெட்டர் மார்க்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். நீ எப்பயுமே கொடுக்குற மாதிரி பெட்டர் மார்க்ஸ் லைட்டே கொடுப்பா அப்படின்னா அந்த தாத்தா சொல்லுவாங்க. அந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டை வாங்கிட்டு போய் இயற்கையை ரசிக்க நைட்டு ஆனால் அந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்லேயே யூஸ் பண்ணி நல்லா இயற்கையை ரசிச்சுட்டு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு படுத்து உறங்கி காலையிலே எந்திரிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். எந்த ஒரு விஷயத்தை தினைக்கும் நம்ம கேட்டு வாங்குகிறோமோ அதே தான் நமக்கும் நடக்கும். அந்த விஷயம் நம்மளை எப்பயுமே ரிக்ரெட் பண்ணோம். நானும் அதை அனுபவிச்சுட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். என் லைஃப்பில் ஒரு தாட் நடந்தது, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நான் எவ்வளோ வேலைக்கு வேலைக்கெல்லாம் அழிஞ்சு பார்த்துருக்கேன். ஒரு வேலை விடாமல் சின்ன வேலையிலேருந்து எல்லா வேலையும் நான் கஷ்டப்படணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். என்னால் முடியல. ஏன்னா என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் அப்படி. உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு மறைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. எனக்கு கொஞ்சம் நான் தினைக்கும் மாத்திரை சாப்பிடுவேன். அதனால் என்னை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அரியர்ஸ் இருக்குது, டிப்ளமோ அரியர்ஸ். என்னங்க, டிப்ளமோ அரியர்ஸ் இருக்க தான் செய்யும். இதுக்குன்னு நான் தோண்டு போயிடுவேன்னு நினைக்காதீங்க. சச்சின் கூட தான் அரியர்ஸ் வச்சார். சச்சின் கூட படிக்கலை. அவர் பேட்டை பிடிச்சி இந்தியாவில் இது பண்ணலையா. நம்ம அப்துல் கலாம் ஐயா பேப்பர் போட்டு இன்றைக்கி ஃபுல்லாக இந்தியா பூரா பிரசிடெண்ட் ஆகி இன்றைக்கி நம்பர் 1 சயின்டிஸ்ட். அவர் கண்டுபிடிச்சதை SSB-3 ராக்கெட் 1972 கண்டுபிடிச்ச 1972 1975 வரையும் கண்டுபிடிச்சார். ஒரு காலத்தில் இந்தியா எல்லா நாடும் தாக்கம் முற்பட்டுச்சு. அந்த நம்ம பிரசிடென்ட் வாஜ்பாய் அவர் அப்துல் கலாம் ஐயாட்ட நம்மகிட்ட சீக்கிரமாக ஒரு ஏவுகணை தயார் பண்ணுறாங்கன்னு சொன்னதுனால அவரும் கஷ்டப்பட்டு உழைச்சி SSB டைப் பண்ணி பண்ணார். அப்புறம் சக்ஸஸ் ஆகி வாங்கினோடும்போது சில மேனுவல் இஷ்யூஸ்னால போயிடுச்சு. இருந்தாலும் மறுபடியும் இந்த முயற்சி பண்ணி SSB விட்டதுனால சக்ஸஸ் பண்ணும். என்றைக்கு இந்த இந்தியாவை மற்ற நாடுகள்லாம் தாக்கலாம் ஏற்பட்டுச்சோ அன்றைக்கி அந்த SSB இது மாதிரி பார்த்து விட்டதுக்கப்புறம் எல்லாம் அந்த நாடே வியந்து அப்துல் கலாம் ஐயாவை பாராட்டு. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம எவ்வளோ தான் ஃபெயில் ஆனாலும் நம்ம நம்பணும். நம்மளை நம்பிட்டா போதும். இந்த ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் அடுத்த விஷயம். நம்ம கான்ஃபிடெண்ட்டாக நம்பி பிலீவ் பண்ணி இந்த வேர்ல்டில் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரானரியான இடத்த பிடிக்கும். நம்ம எஃபெக்ட் போடுறோம், ஒரு எஃபெக்ட் போடுறோன்னா அது ஃபுல் எஃபெக்ட் போட போகிறோம். அது ரைட்டோ தப்போ அது நம்மளை பொறுத்து. எஃபெக்ட் போடுறோமாங்கிறது தான் விஷயமே. ஏன்னா எல்லோரும் எஃபெக்ட் போட பயப்படுறோம். சில பேர் பயப்படுறாங்க, சில பேர் பின்வாங்குறாங்க. ஆனால் யார் ஒருத்தர் எஃபெக்ட் பண்ணி
ஒரு விஷயத்த கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட டெலிவரி பண்ணுறதுக்கு அவங்க தான் த பெஸ்ட்டு. அவங்கள தான் சல்யூட் பண்ணுறேன். அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் நான் எடுத்துக்குவேன். என்னோடய ரோல் மாடல் யூடியூப்லேயும் இருக்காங்க, ரியல் லைஃப்லேயும் இருக்காங்க, சினிமாவிலையும் இருக்காங்க. சினிமாவில் எக்ஸ்பிரஸ் சொன்னால் ஷாருக் கான். என்னடா அவன் கருப்பாக இருந்துட்டு ஷாருக் கானை சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு பிடிக்கும். அவர் சின்ன வயசுலேயே அப்பா அம்மா கிடையாது. அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி மும்பையில் இங்கே ஒரு சூப்பர் ஸ்டார். நான் சொல்கிறேன் நானும் சொல்லாட்டியும் அவர் சூப்பர் ஸ்டார் தான். எனக்கு ஷாருக் கானை தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் ஷாருக் கான் தான். அது மட்டும் இல்லாமல் பக்தியில் எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு அதிகம். இந்த ருத்ராட்சை போட்டது வந்து எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் விஷயம். கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா தூங்குறேன். நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம தான் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் புதுசாக கற்றுக்கிட்டாதான் இந்த ஜென்ரேஷன் இந்த நான் 2K கிட்ஸ், ஏர்லி 2K கிட்ஸ் தான். ஆனால் நான் பழகிடுச்சு. எனக்கு ஒரு வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் போகும். அதை தாண்டி போகக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் நம்ம தாண்டி போயே ஆகணும். அப்போ தான் இந்த லைஃப் நம்ம ரிக்ரெட் பண்ணாமல் மறுபடியும் பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். என்னதான் இருந்தாலும் இந்த யூடியூப்பில் நான் ஜெயிக்கணுங்கிற வெறி எனக்கு இந்த யூடியூப் அவ்வளோ செஞ்சுருக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை இன்னும் பூஸ்ட் பண்ணி இன்னும் ரிக்ரெட் பண்ணி இன்னும் நிறையா கொண்டு போகணும். நம்ம சேனலில் சின்ன கண்டென்ட்ஸ் வந்தாலும் அழகாக கிரிட்டிசைஸ் பண்ண சின்ன கண்டென்ட் வந்தாலும் அழகாக சின்ன இது போட்டு நான் ஷார்ட்ஸ்லேயும் போடுறேன். நான் இது போட்ட ஷார்ட்டுக்கு நீங்கள் அவ்வளோ வரவேற்று போட்டுருக்கேன். தேங்க்ஸ். இந்த பிலீவுக்கு தான் என்னால் முடியும். உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுறேன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் தனுஷ்குமார் தலைவர். பாய்.